இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, உங்கள் நினைவுகளை அறிகிறவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் உங்கள் நினைவுகளை அறிகிறார்? சொல்ல முடியுமா? உங்க நினைவுகளை, உங்க சிந்தைய பக்கத்து வீட்டுக்காரரே அறிய முடியாது. என்ன பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, சரி தீவனுக்கு ஓகே, கல்யாணம் கட்டாத தம்பிமாருக்கு ஓகே, பக்கத்து வீட்டுக்காரர் சொந்தக்காரர் அறிய முடியாது. ஆனா கல்யாணம் கட்டினா நமக்கு நம்ம பொண்டாட்டியை என்ன செய்ய முடியாது, நம்ம சிந்தி அறிய முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்படி சொல்றாருன்னு சொன்னா, உங்கள் நினைவுகளை நான் அறிகிறேன். உங்கள் நினைவுகளை நான் அறிகிறேன். நான் காலையில் ஒரு வசனத்தை நான் தியானித்தேன். எப்படி என்று சொன்னா, அது பிரசங்கத்தில் ஒரு இதைத்தான் ஆண்டவர் கொடுத்த. நான் காலையில நான் எடுத்த பிரசங்கத்தை மீள் பரிசீலனை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை, ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்த. நீங்க வாசிங்க, ஏசாயா 55 எடுத்து வச்சிருங்க, நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:8 சொல்றது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு அநேக நினைவுகள் இருக்கும், உங்களுக்கு அநேக நினைவுகள் இருக்கும். நம்முடைய நினைவுகள், ஆண்டவர் சொல்றார் என் நினைவுகள் அப்படின்னு சொன்னா, அவருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. புரியுதா அந்த தோட்? ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மையிலப்பா ஒரு நல்லொரு காரியத்தை வச்சிருக்கிறேன், நல்லொரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய திட்டம் அதை உன்னால புரிஞ்சு கொள்ள இப்ப முடியாது. ஆனா அதனால சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்க நினைவு என்ன? வந்தோம், இருந்தோம், ஆராதிச்சிட்டோம், போய்கொண்டே இருந்துட்டோம். இப்ப இந்த நினைவோட தான் நாங்க வர்றோம் இல்லையா? என்னம்மா, வந்தோம், ஆராதிச்சிட்டோம், பம்பல் அடிச்சிட்டோம், கதைச்சிட்டோம், ஏதாவது இருந்தா சாப்பிட்டோம், போய்கொண்டே இருக்கிறோம். இதான் நம்ம நினைவு. ஆனா ஆண்டவர் சொல்றாரம்மா, உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவருடைய நினைவு என்ன? அதுதான் பார்க்க போறோம். அவருடைய நினைவு என்ன? அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அதாவது உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்பதை கூட இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியாம சபை இருக்கிறது. நினைத்தா தான் எனக்கு கவலையா இருக்கிறது. எப்படி சொன்னா, தேவன் எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க, நம்ம நேரடியா செய்திக்குள்ள போவோம். சங்கீதம் 139 அதிகாரம். சங்கீதம் 139 அதிகாரம் 1, 2 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139 1, 2. கர்த்தாவே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இப்ப பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சில பேரை நாம பார்த்து அறியலாம், சில பேருடைய பார்வையில நாம் அறியப்படலாம். ஆனா வேதம் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிறார், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை எப்படியா என்னை ஆராய்ந்து. அப்படி என்று சொன்னா, தேவன் உங்கள் உள்ளிந்திரியங்களுக்குள்ள வந்து உங்கள் இருதயத்துக்குள்ள அவர் வீற்றிருந்து உங்கள் சிந்தைகளை, உங்கள் நோக்கங்களை, உங்கள் காரியங்களை, உங்கள் திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் தாவீது சொல்லுகிறார். எப்படி சொன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். இப்ப பாருங்க, நீங்க சபைக்கு வந்து இன்றைக்கு இருக்க போறீங்கன்றதை ஆண்டவர் எப்ப அறிந்திருக்கிறார்? ஏற்கனவே அறிந்திருக்கிறார். இன்றைக்கு தம்பி, நீங்க இங்க இருந்துட்டு வீட்டை போய் எத்தனை மணிக்கு இருப்பீங்க சோபாவில் உங்களுக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா வேதம் சொல்றது, தாவீது சொல்றான், ஆண்டவர் என்னுடைய உட்காருதலையும், நான் எத்தனை மணிக்கு எழும்புவேன், நான் எத்தனை மணிக்கு இருப்பேன், எங்கே இருப்பேன், எங்கே எழும்புவேன் என்பதை அவர் என்னவா முன்கூட்டி அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப உங்களை சுற்றி அவர் என்ன செய்யறாரு? அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்களுக்கு உள்ள மாத்திரமல்ல, உங்களுக்கு வெளியில இருந்தும் உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய இருக்கையை, உங்களுடைய எழுந்திருத்தலை கூட கர்த்தர் அறிகிறார். அதோட சொல்றார், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து. ஹல்லேலூயா.
தூரத்துல இருந்து ஆண்டவர் பார்க்கிறாரு, தூரத்துல இருந்து பார்க்கிறாரு, தூரத்துல இருந்து பழைய ஏற்பாட்டுல தான் பார்த்தாரு. ஆமென். சங்கீதம் என்ன ஏற்பாடு? கொஞ்சம் பேசுங்க. பழைய ஏற்பாடு. சங்கீதம் என்று சொன்ன வெளிப்படுத்துக்களை திருப்ப கூடாது. சங்கீதம் பழைய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் தூரத்துல இருந்து பார்க்கிறார் தாவீதை. இப்ப நீங்க எல்லாம் யாரு? புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணி மீட்கப்பட்டு புத்திரராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனபடினாலே இப்ப எங்க இருக்கிறார் என்று சொன்னா உங்களுக்கு உள்ள இருந்து உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார், உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். நீங்க இன்றைக்கு போய் யாரோட பேச போறீங்கன்றது கூட யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்ன பேச போறீங்கன்றது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாத சில டெலிபோன் வரும், உங்களுக்கு தெரியாத சில கால் வரும். நீங்க என்ன பேசுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்க பேச போற வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 3. நான் நடந்தாலும் நான் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஆண்டவரை பாருங்க, நம்முடைய பிள்ளைகளை இப்ப நான் கொஞ்ச நேரம் கவனிச்சு பார்த்தேன். சிஸ்டர் டிலாக்ஸிய கவனிச்சு பார்த்தேன். எப்படின்னு சொன்னா, அவ பாட்டு பாடுறா, கொயர்ல இருக்கிறா, மைக்க படிக்கணும், பாட்டை பாடணும், விடாம போய்கொண்டிருக்கணும், என்ற இடையூறு வரக்கூடாது. இத்தனைக்கும் தன்னுடைய பிள்ளை அழுகுது. ஆனா அந்த பிள்ளையையும் ஒரு பிடி பிடிச்சு, அந்த பிள்ளையுடைய வாயை துடைச்சு, அந்த பிள்ளையுடைய மூக்க துடைச்சு என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஆராதனையும் விடக்கூடாது, பாடலையும் விடக்கூடாது, பிள்ளையையும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப கர்த்தரை பார்க்கிறார். கர்த்தர் எப்படி செய்கிறார் என்று சொன்னா, அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எப்படி? நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். ஹல்லேலூயா. உங்க வழிக நீங்க ராங்கா போறீங்கன்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு தெரியும், நீங்க கரெக்டா போறீங்கன்னாலும் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் உங்க வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி சொன்னாரு? உங்க வழிகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பதான் அவர் உங்களை பார்க்கிறார், உங்கள் நினைவுகளை அறிகிறார் என்ற ஒரு சிந்தை நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அறிவு இருக்குது? ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆண்டவர் உங்கள் நினைவுகளை அறிகிறார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ் புரியுதா? சின்ன பிள்ளைகளுக்கு புரியுதா? யானிஸ் புரியுதா? ஆண்டவர் பார்க்கிறாரு. God சேர்த்து அவனை பார்க்கிறாரு, பிள்ளைங்களை பார்க்கிறாரு. Hallelujah. The Lord sees you. உங்களை பார்க்கிறாரு. ஏன்னு சொன்னா அவர் உங்கள் மேல பிரியமாயிருக்கிறபடினால, உங்களை அறிந்திருக்கிறதுனால, உங்களை தெரிந்து கொண்டதினால. Hallelujah. சில பேர் உங்களோட பழகுவாங்க, பழகிட்டு இடையில காய வெட்டிடுவாங்க. ஏன்டா இந்த மனுஷனோட பழகினோம், ஏன்டா இந்த குடும்பத்தோட நாங்க பழகினோம் சொல்லி ஒரு விரக்தி வந்துடும் இல்லையா? உங்களுடைய அனுபவத்தில் அநேக விரக்திகள் இருக்கு. நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, அநேக மனுஷன் நல்லா பழகுவாங்க, ஒரு சந்தர்ப்பத்துல வெட்டி விட்டுறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் உங்களை அழைத்த நாள்ல இருந்து அவர் சேர்க்கும் நாள் வரைக்கும் உங்க மேல கண்ணை வைத்திருக்கிறார், உங்க மேல ஆலோசனை சொல்லி கொண்டிருப்பா. உங்களை அவர் டெஸ்ட் பண்றது மாத்திரமல்ல, உங்களை அவர் சீர்படுத்தி கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்ப உங்களை பார்க்கிறபடினாலே நீ உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு சிந்தை எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு சின்ன பிள்ளை பாருங்க, அதுக்கு சின்ன வயசுலேயே, அதாவது குழந்தை பிள்ளை, பேபி, நடக்க முடியாதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்.
தவண்டு தெரியுது. தவண்டு அப்படியே எல்லா இடமும் தெரியுது. அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க. இந்த பிள்ளை அப்படியே தவண்டு வருகுது. வந்தா ஒரு அரிசி அல்லாட்டி ஒரு காஞ்ச சோறு விழுந்து போய் கிடக்குது. இது என்ன செய்யும்? உடனே அதை எடுத்து சாப்பிடாது. கவனிச்சு பார்க்கணும், உற்று பார்க்கணும். பிள்ளைகளை எப்படி வேதத்தை உற்று பார்க்கிறோம் அது மாதிரி சில காட்சிகளை ரசிச்சு பார்க்கணும். அதை எடுத்து உடனே வாயில வைக்காது. உடனே பார்க்கணும், அம்மா பார்க்குதா அப்பா பார்க்குதா. இந்த உணர்வு அந்த பிள்ளைங்க பிஞ்சுக்கு எப்படி வருகிறதோ தெரியாது. ஒழுங்கா பேசவும் தெரியாது. ஆனா அதுக்கு என்ன வருகுது? அதை எடுத்து இப்படி பார்த்து பார்க்க இல்லைன்னா டக்கு போட்டுடாம. ஹல்லேலூயா. இப்ப நாங்க அப்படி செய்யறதுனாலதான், தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அப்படி செய்யறதுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உண்மை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் கண் விலகாம. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என்னுடைய மிகுந்த கிருபையினாலே என்ன செய்யறாரா? உன்னை சேர்த்துக் கொண்டேன், உன்னை இழுத்துக் கொண்டேன், உன்னை ஆதரித்துக் கொண்டேன். அல்லேலூயா. அதுபடினாலே கர்த்தர் உங்களை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது வசனம் வாசிங்களேன். சங்கீதம். என் நாவில் சொல் பிரமாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீங்க. நான் முதல்ல சொல்லிருந்தானே, நீங்க பேசுவதற்கு முன்பதாக, நீங்க நாளைக்கு வாரக்கிழமை வார மாசம் வார வருஷம் என்ன பேச போறீங்க என்பது நமக்கு தெரியாது. இந்த ஆராதனை முடிய என்ன பேசுவோம்ன்றது எனக்கே தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உங்க வாயில எங்க வாயில அடுத்த நிமிஷம் என்ன பேச போறீங்கன்றது. ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் நாவில் சொல் பிரமாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரே. ஆறாவது இந்த அறிவு. 6வது வசனம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்குது. சங்கீதக்காரன், அதாவது தாவீது, பயங்கர அனுபவசாலி, யுத்த வீரர், பெரிய ராஜா, ஜனங்களை வச்சு பெரிய நிர்வாகத்தை வச்சு முழு தேசத்தை ஆளுகை செய்த ராஜா. அவன் சொல்லுவான், இந்த அறிவு எப்படியாவது எனக்கு எட்டாத தூரமாயிருக்கிறது. ஏன்? ஆண்டவரை அவன் அறிந்திருக்கிறான், ஆண்டவரை ருசித்திருக்கிறான். ஆனா இவர் எப்படி பார்க்கிறாரு, இவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இவர் எப்படி விசாரிக்கிறாரு, இவர் எப்படி என்னை நடத்துறாரு என்றது கூட அவன் ஒரு விசை அவன் படுத்திருந்துதான் யோசிக்கிறான். ஹல்லேலூயா. இந்த அறிவு ஆண்டவரை எனக்கு எட்டாம இருக்கிற இன்னைக்கு சபை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அறிவு நமக்கு எட்டாம இருக்கும். ஆண்டவர் எப்படி பார்க்கிறாங்க கூட நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு அறிவு என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை பார்க்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, வேதத்தில் ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன். இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். அங்கே இருந்தவர்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியல. ஹல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் திருப்பி வச்சிருங்க. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சீசர்கள் மத்தியிலே சபையிலே அவர் இருந்த ஆராதனை செய்கிற அந்த ஆராதனை கூடாரத்திலே தேவ சபையிலே அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் அங்கே கூடி வந்திருக்கிற ஜனங்களாலே அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. வாசிங்க 2வது வசனம், மத்தேயு 9:2. அங்கே படுக்கையிலே திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர்
இவன் தேவ தூசணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே பிரசங்கம் பண்ணுகிறாரு. அங்கே ஒரு அற்புதம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு திமிர்வாதக்காரன் அங்கே அவரை கூட்டிட்டு வருகிறாங்க. திமிர்வாதக்காரன் வரையில அவனை ஒரு கூட்டம் தூக்கிட்டு வருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து யாரை பார்க்கிறார் என்று சொன்னா, திமிர்வாதக்காரனை பார்க்கல, அவனை கூட்டிட்டு வந்த அந்த விசுவாசத்தோடு. இப்ப நான் முதல்ல சொன்னேன், நீங்க வருகின்ற வருஷத்துல என்ன செய்யணும்? விசுவாசத்தோட ஊழியத்தை செய்யணும், விசுவாசத்தோட துண்டு பிரதி கொடுக்கணும், விசுவாசத்தோட அந்த இடத்துல ஜெபிக்கணும், விசுவாசத்தோட தேவனுடைய பிள்ளைகளை விசிட் பண்ணணும். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க சொன்னா, அவரை கூட்டிட்டு வந்த அந்த ஜனங்களை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து, எந்த ஒரு விசுவாசத்தோட கூட்டிட்டு வர்றாங்களே, கர்த்தரிடத்துல வந்தா அவர் சுகம் கொடுப்பார் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோட அவங்க கூட்டிட்டு வர்றாங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க சொன்னா, படுக்கையில இருந்த அந்த திமிர்வாதக்காரனே, அந்த பாவத்தில் இருந்தவனை எப்படி எழுந்து நடக்க சொல்ல போறார். அல்லேலூயா. அது சொல்றதுக்கு முன்பதாக நீங்க வீட்டை போய் அதை வாசிச்சு பாருங்க. அது சொல்வதற்கு முன்பதாக இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இப்ப இதை சொன்ன உடனே அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் படிச்ச பட்டதாரிகள் இருந்தாங்க. என்ன படிச்சவங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆனா வாசிங்க. அப்பொழுது போதும். இவங்க யாரு? வேத பாரகர்கள். என்ன வேத பண்டிதர்கள்? என்னத்தை படிச்சவங்க? அவங்க பகவத்கீதை படிச்சுட்டு வந்து அங்க நிக்கல, குரான படிச்சுட்டு வந்து நிக்கல. எதை படிச்சுட்டு வந்து நிக்கிறாங்க? வேத பாரகர், வேத பண்டிதர்கள். சொல்ல போனா இந்த காலத்தில் சொல்லுமா ரவிகள் என்று சொல்லலாம். வேதத்தை ஆராய்ச்சி படிச்சவங்க, பழைய ஏற்பாட்டு இதுகளை. இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து செய்ய போறதற்கு, இயேசு கிறிஸ்து அங்க காண்பிக்க போற, அவர் விசுவாசத்துல செய்ய போறார், அவன் விசுவாசத்தோட வர்றான், அவனுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். அப்ப இந்த வேதத்தை படித்த வேத பண்டிதர்கள் என்ன சொல்றார்கள் சொன்னா, இவன் தேவதூசனம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக்கிறார்கள். வெளியில கூட சொல்ல இல்ல, பாவம் அப்பாவிக்க. உங்களை மாதிரி அல்ல. புரியுதா? உங்களை மாதிரி அல்ல. நாம என்ன செய்துருவோம்? வெளியில சொல்லிடுவோம். ஆனா இவங்க வெளியில சொல்லவே இல்லை. நல்ல ஞானமா வேதத்தை படிச்சிருக்காங்க. ஞானமா படிச்சாதான் உள்ளுக்க வச்சு அதை தியானிப்பாங்க. அவன் பிரசங்கங்களை நீங்க என்ன செய்யணும்? வீட்டை போய் எழுதினா கொண்டு போய் என்ன செய்யுங்க? அதை மீட்பரிசீலனை பாருங்க. இது சரி வருதா? இது ஒத்து போகுதா? இது பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு சரி வருதா? சும்மா ஒரு படிச்ச காரியத்தை குறிச்சு ஒரு வாக்கிட்ட படிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது? நான் தான் படிச்சுட்டேன், நான் தான் சர்டிபிகேட் வச்சிருக்கேன்றது கதை இல்ல. சர்டிபிகேட்டை தொங்க விட்டுட்டு இருக்கிற சில ஊழியக்காரர்கள் நான் இலங்கையில பார்த்திருக்கிறோம். சிரிக்கிறார். தம்பி தெரியும், அங்க ஒரு ஆள் இருந்தார் பிரபலியமா. அவர் ஒரு காலத்துல எஃப்னாவுக்கு என்னவா இருந்தாரு, பைபிள் காலேஜுக்கு பொறுப்பாயும் இருந்தாரு கொஞ்ச காலம். அவற்றை சேர்ச்சுக்கு போனா முன்னுக்கு சர்டிபிகேட் இருக்கு. அங்கதான் இவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவற்றை சேர்ச்சிக்கு நான் போறேன், கொழும்புல போறேன், என்ன இருக்குது முன்னுக்கு? சர்டிபிகேட். ஆனா மனுஷன் படிச்சால்தான் ஒரு 10 சர்டிபிகேட் வச்சிருக்காண்டா, சும்மா காசு கொடுத்து வண்டி வச்சிருக்கிறாரா? படிச்ச மனுஷன் தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அந்த படிப்பு அது அறிவுக்கு, நாலேஜ். உங்க அறிவை நீங்க கூட்டலாம், வேத அறிவை நீங்க கூட்டலாம். ஆனா ஊழியம் என்றது உங்க படிப்பினால வர்றதில்லை. ஊழியம் என்றது பரலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒருவன் இந்த கடுமையான ஊழியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி வேதம் சொல்றது. ஹல்லேலூயா. படிக்கிறது நம்முடைய அறிவுக்கு. அப்ப இந்த வேத பாரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் படிச்சிருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை அறிந்து உற்று பார்த்து அதை விசாரித்திருக்கிறார்கள். இப்ப சொன்னார்கள், இயேசு கிறிஸ்து திட்டத்தை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல.
ஹல்லேலூயா. சபை அணைந்து கொள்ளணும். ஒரு ஊழியனுடைய திட்டத்திலே சபை இணைந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியன் என்ன திட்டத்தை இங்க போடுறோமோ அந்த திட்டத்தோட நீங்க போனாதான் நம்ம சேர்ந்து ஓடலாம். இல்லையா ஓடுகிற வண்டியோட ரெண்டு அங்க போயிடும், அங்க ஒன்று போயிடும், இங்க ஒன்று போயிடும். இது நிறைய இருக்கு. அந்த நிறைய வழிபாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினாலே இந்த வேத பாடங்களை போல நாங்க இராதபடிக்கு நாங்க வேதத்தை கற்றாலும் வேதத்துல தேறினாலும் உள்ளே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா ரொம்ப டீசெண்டா உள்ள வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க. அடுத்த வசனம். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, இதை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. இயேசு என்னத்தை அறிகிறாரு? இயேசு அவர்களுடைய சிந்தைக்குள்ள பார்க்கிறாரு. உங்க சிந்தையில என்ன இருக்குது? நீங்க என்ன சிந்தையோட இங்க சர்ச்சுக்கு வர்றீங்க? என்னத்துக்காக சர்ச்சுக்கு வர்றீங்க? என்ன தேவைக்காக நீங்க வர்றீங்க? என்ன தேவை கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று வர்றீங்க? எதற்காக ஆலய கூடுதலை கூறுறீங்க என்பதை கூட ஆண்டவர் உங்க சிந்தைக்குள்ள இருந்து உங்களை அறிகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் சொல்றார், இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது முடியுங்களே. சிந்திக்கிறது என்ன? அப்ப இவங்க உண்மையிலேயே அவங்க படிச்சதுல சரியா தான் சிந்தித்தாங்க. படிச்சவங்க சரியா தான் சிந்தித்தாங்க. என்ன சிந்தித்தாங்கன்னு சொன்னா, இயேசுவை அறியவில்லை, அவருடைய ஊழியத்தை புரிந்து கொள்ளவில்லை, இவர் யார் மேசியா என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அதனாலே அவன் படிச்சதின்படி, தான் கற்றுக்கொண்டதின்படி, அந்த வேத பண்டிதர்களுக்கு ஏற்ற படிப்பின்படி அவன் செய்தது சரி. ஆனால் இயேசு நிரூபிக்கிறார் அது தவறு. ஏனென்று சொன்னால் இது கிருபை ஊழியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஊழியம், கிறிஸ்து கொடுக்க போற ஊழியம். ஹல்லேலூயா. அதுபடினாலே அவர் உங்கள் சிந்தைகளை, உங்கள் நினைவுகளை அறிகிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கும் சபையில் ஊழியர்கள் செய்யும் விருப்பத்தை, ஊழியர்கள் செய்கிற காரியத்தை, அதாவது ஊழியர்கள் செய்கிற சில என்ன சொல்ற சபை திட்டங்களோடு நாம விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், மூப்பர்கள், தலைவர்கள் ஒத்து போகும் பொழுதுதான் சபை வளரும். ஹல்லேலூயா. சபை வளரும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சில காரியத்தை புரிந்து கொள்ள முடியாம இருக்கிற இதனால தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ஊழியர்களுடைய அந்த திட்டங்களை, சபை திட்டங்களை மூப்பர்களாலோ ஊழியர்களாலோ விசுவாசிகளாலோ புரிந்து கொள்ளாம இருப்பதற்கு காரணம் ஏன் தெரியுமா? புரிந்து கொள்ள முடியாம இருக்கா? உங்களுக்கு புரியல. இப்ப ஒரு திட்டத்தை நாங்க கொண்டு வர்றோம் சபையில, ஒரு காரியத்தை சபையில செய்யணும்னு கொண்டு வர்றோம். அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியல. ஏன்னா இங்க பாக்குற பார்வையை பார்த்தா என் பொண்டாட்டியே புரிஞ்சு கொள்ள முடியல. திட்டத்தை எப்படி ஐயா புரிஞ்சு கொள்றது? அப்படியா? என்ன சிரிக்கிறீங்க தம்பி? உண்மைதானே. அதை புரிஞ்சு கொள்றதே பெரிய பாடு. என்ன பொண்டாட்டியை மட்டும் இவர் சொல்றாரு, மாத்தி சொல்லி பாக்க என் புருஷனையே அவன் மட்டும் குறைஞ்சாங்களா? அவர்களையே புரிஞ்சு கொள்ள முடியல. 20 வருஷமா 30 வருஷமா இந்த மனுஷனோட வாழ்றேன். இந்த மனுஷன் எப்ப, சில வீட்டுல இருக்கிற அந்த தோசைக்கல் தெரியுமா, எப்ப பிரட்டி இருக்க எந்த பக்கம் வைக்கிறாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி தான் சில வீட்டுல புருஷன் இருப்பாங்க, சில வீட்டுல பொண்டாட்டியும் இருப்பாங்க, மனைவியும் இருப்பாங்க. இதையே புரிஞ்சு கொள்ள எங்களால முடியல. எங்க ஊழிய சொல்ற திட்டமாவது காரியமாவது ஏதோ வந்தோமா, ஒரு பிரசங்கத்தை கேட்டோமா, சந்திச்ச சாப்பிட்டோமா, போனோமா மட்டும் இருக்கிறத விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனிதர்களை அறிந்து கொள்ள முடியாது, மனிதனுடைய நினைவுகளை அறிந்து கொள்ள முடியாது. புதிதாக கட்டின தம்பதிகள் கேளுங்க,
கணவனுடைய உள்ளத்தையோ மனைவியினுடைய உள்ளத்தையோ நீங்க அறிந்து கொள்ள முடியாது. நீங்களும் புதுசா தானே கட்டுறீங்கன்னா ஓகே. கணவனுடைய இருதயத்தையோ உள்ளத்தையோ மனைவியினுடைய இருதயத்தையோ நாம சரியாக அறிந்து கொள்ள முடியாததினாலதான் அடிக்கடி பிரச்சனை வருகிறது. நீங்க பிரச்சனை இல்லாம இருந்தீங்களோ பாக்கியவாங்க. நமக்கு பிரச்சனை வராட்டி தூக்கமே வராது. ஏன்? அப்பதான் அன்பு வரும். நெடுகாலம் ஒரே கூழு, ஒரே புட்டு, ஒரே இடியப்பம் எல்லாம் சலிச்சு போயிடும் இல்லையா? அப்ப அந்த கூழுக்குள்ள இருந்து ஒரு நண்டு குச்சணும். புரியுதா? புட்டு சாப்பிடைகள மாட்டு ஆட்டு ஆட்டு எலும்பு அப்படியே ஒரு பக்கம் இழுக்கணும். அப்பதான் அது டேஸ்ட் தெரியும். அப்பதான் நீங்க புரிய இன்னும் ஆழமா போவீங்க. மனவருடைய இருதயத்தை கணவனுடைய இருதயத்தை அறிய 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 பிரச்சனை வரும். ப்ராப்ளம் இருக்கியா? யார் வீட்டுல பிரச்சனை இல்ல? பிரச்சனை இல்லாத வீடு இருக்காமா? எல்லா வீட்டிலும் பிரச்சனை இருக்கு. முதியோர்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீட்டு வாசல் படிதான் தம்பி. வீட்டுக்கு வீடுன்னவா வாசல் படி. ஆனபடினாலே நாம புரிந்து கொள்வது நம்மால முடியாது. ஒரு மனுஷனையோ ஒரு மனைவியையோ பிள்ளைகளையோ நாம புரிந்து கொள்ள நாம அறிந்து கொள்ள நம்மால முடியாது. ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் உங்கள் இருதயங்களை உங்கள் உள்ளிந்திரியங்களை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மனுஷனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியாது தெரியுமா? அது இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப நாம ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம்னு சொன்னா அது ஆழம் என்று வச்சுக்கொள்ளலாம். சும்மா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆழம். ஆனா ஒரு மனுஷனுக்கு உள்ள போய் நீங்க ஆராயணும் என்று சொன்னா அது பாதாளம். அதுவும் ஆழம் தான், ஆனா அது பாதாளம். ஹல்லேலூயா. நீங்க உங்க மனைவிக்குள்ளேயோ நீங்க உங்க கணவனுக்குள்ளேயோ நீங்க ஆராய வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களால நிலைத்து நிற்க முடியாது. ஆராய வலிக்கிட்டா நிலைச்சு நிற்க முடியாது. ஆரம்பத்தில் சில பேர் கல்யாணம் கட்டின புதுசுல நம்ம முந்திக்கு அந்த கவுன்சிலிங் கொடுக்கும் பொழுது எப்படி சொன்னா அவங்களுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லிடுவோம். எப்படி கல்யாணம் கட்டின பிறகு வாயை மூடிட்டு அமைதியா போங்க. உங்களுடைய காரியங்களை அந்த இளமை காரியங்களை நீங்க என்ன செய்திடாதீங்க, இப்போதைக்கு அவுட்டு விட்டுடாதீங்க. ஏன்? கொஞ்ச நாள் போக சலித்து போக அதுல ஒரு காட்டை தூக்கி போடுவாரு. நீ இப்படி இருந்த நீதானே போச்சா? யார்ட்ட வாயால வந்தது? அதனால சில காரியங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப அதுக்குள்ள நீங்க போறீங்கன்னு சொன்னா அது பாதாளம். அப்ப தேவனுடைய காரியங்களை நீங்க அறியணும். அது ஆழம். ஆழங்களை கற்றுக்கொள்ளணும். சபை ஆழங்களை கற்றுக்கொள்ளும் வார்த்தைகள்ல வர்ற வசனங்கள்ல வர்ற தேவனுடைய திட்டங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வேலத்தின் மேல வேலை அடைவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எதை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்னா உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அப்ப உங்கள் நினைவுகளை அறிகிற தேவனை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஒருவனுடைய நினைவுகளை அறியணும் என்றால் அவனை குறித்து கரிசனை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது எப்படி ஒரு ஆளை நீங்க அறியணும் என்று சொன்னா உங்களுக்கு என்ன தேவை? கரிசனை இருக்க வேண்டும். நீங்க சும்மா போய் ஒரு ஆளை நீங்க அறிய முடியாது, சும்மா போய் அவரை அறிந்து கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? கரிசனை வேணும். அப்ப கரிசனை இருந்தால்தான் அவரை நாம் என்ன செய்ய முடியும்? விசாரிக்க முடியும். ஹல்லேலூயா. கரிசனை இருந்தா தான் நீங்க விசாரிக்க முடியும். நான் என்ன சொல்ல வர்றேன் என்று சொன்னா, நீங்க ஒருவனை அறிந்திருக்கிறது நல்லது. ஆனா அவனை அறிய அறிய அவன் மேல ஒரு அன்பு வரும், ஒரு தாகம் வரும். அந்த சகோதரன் மேல அந்த சகோதரன் மேல ஒரு விசாரிக்கிற ஒரு எண்ணம் வரும். ஹல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். இது ஆழம். நீங்க அவருடைய உள்ளத்துக்கு போனீங்கன்னு சொன்னா அது பாதாளம்.
பாதாளத்துக்கு போயிடாதீங்க, நீங்க அவரை விசாரிக்கணும். இன்னைக்கு ஒரு சகோதரர் வரையில் என்று சொன்னா அவருக்கு கால் பண்ணி என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் விசாரிக்க வேண்டும். ஒருவேளை அவர் வருத்தத்தில் இருக்கலாம், ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கலாம். அப்ப விசாரிக்கிறவர்களா நீங்க இருக்க வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவர் உங்களை எப்படி பார்க்கிறாரு? உங்களை விசாரிக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால், விசாரிப்பதுதான் கிறிஸ்தவர்களின் பண்பாடு. சொல்லுங்க, விசாரிக்கிறது யாருடைய பண்பாடு? கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு. தமிழர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு, என்ன தெரியுமா? வந்தோரை வரவேற்கிற பண்பாடு. இது தமிழர்களுடைய பண்பாடு. சுவிஸ்காரன்ட்ட கிடையாது. சுவிஸ்காரன்ட்ட வேறு பண்பாடு இருக்கு, அது எங்கள்கிட்ட இல்ல. என்ன எந்த நேரம் தங்க 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 தங்க, கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி, முகமே தெரியாது, கிரேச்சி கிரேச்சி கிரேச்சி. அது அவன் பண்பாடு, அது நல்ல பண்பாடு. நமக்கு காசு கொடுத்துதான் தங்க சொல்லி கேட்க வேண்டி கிடக்குது. நன்றி என்ற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரணும் சொன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. தமிழ்ல யாருக்காக நன்றி சொல்லி பாருங்க. எப்ப சொன்னே கடைசியாண்டு பாருங்க. யோசிச்சு பாத்தீங்களா? கடைசியா எப்ப நான் நன்றி தமிழ்ல இங்க இருக்கிறபடினால நீங்க டச்சுல தங்க, அது உள்ளுக்கு பெருசா எடுக்கிறது இல்லை இல்லையா? தங்க தங்க, கிரேச்சி கிரேச்சி, அப்படித்தானே? இட்டாலியில எப்படி சொல்றீங்க? கிராட்சிங்களே கிராட்சிங்களே, அப்படி சொல்ல அது தெரியாம இருக்கு. ஆனா நம்ம பாசையில, நம்ம இதுல சொல்ல, நம்ம பாணியில சொல்ல நன்றி என்று சொன்னா அது ஏதோ பெரிய, ஏதோ கடனை கொடுக்கிற மாதிரி, ஏதோ தங்கத்தை கொடுக்கிற மாதிரி நாம யோசிக்கிறோம். ஆனா நாம என்ன செய்யணும்? அதை செய்து பழகணும். அல்லேலூயா. அப்ப விசாரிப்பது கிறிஸ்தவர்களின் பண்பாடு. விசாரிப்பது தேவனுடைய குணாதிசயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை விசாரிக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்றீங்க? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாமும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். நீங்களும் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும். என் பிள்ளை உண்டு, என் மனைவி உண்டு என்று இருக்கக்கூடாது. வராதவர்களை நீங்கள் டெலிபோன் பண்ணி விசாரிக்கும் பொழுது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு அன்பு பாலம் வளரும். ஹல்லேலூயா. இதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறவர். இதைத்தான் கிறிஸ்து விரும்புகிறவர். எத்தனை பேர் அம்மாவுக்கு கால் பண்ணி விசாரித்திருக்கிறீங்க? 2 வருஷமா அம்மா வந்து போறா, ஒருவர் கூட கை உயர்த்த முடியாது, யார்கிட்ட நம்பர் இருக்கோ தெரியாது. ஆனா நான் இன்றைக்கு சொல்கிறேன், என்னன்னு சொன்னா, அம்மா மாத்திரமல்ல, சபைக்கு இது ஒரு சின்ன குடும்பம். சபை என்பது குடும்பம். அந்த குடும்பத்தை நீங்க விசாரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசாரிக்கும் பொழுதுதான் சபை வளரும். இது ஊழியரிடம் பொறுப்பு மாத்திரமல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பொறுப்பும். ஏன்னு சொன்னா, நீங்க யாருடைய பிள்ளைங்க? இயேசுடைய பிள்ளைங்க, அப்பாவுடைய பிள்ளை. அப்பாவுடைய குணம் என்ன? அவர் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? அந்த குணம் எப்படி வரும்? நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இவனை பார்த்தா அவன் அப்பா மாதிரியே இருக்கான். நீங்க கேள்விப்பட்டதே இல்லையோ? சொல்லுவாங்க. ஒரு பார்த்தா அப்பா அம்மா உரிச்சு வச்ச அப்பா மாதிரியே இருக்கான். மூக்க பாரு, மொழிய பாரு, அப்பா மாதிரியே இருக்கான். அப்பாவுடைய குணாதிசயம், இயேசு கிறிஸ்துடைய பிதாவுடைய குணாதிசயம் நமக்குள்ள வரும் பொழுது இந்த விசாரிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அது வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அடுத்தது என்று சொன்னா, நாம் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, நாம் உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உதவி செய்கிறவர்களாய், உதவி செய்ய விரும்ப வேண்டும், அறம் செய்ய விரும்ப. இதைத்தான் யார் எழுதி வச்சது? ஔவையார் எழுதி வச்சார். என்ன செய்யுங்க? அறம் செய்ய விரும்ப. நீங்க செய்கிறீங்க இல்லையா, அது இரண்டாவது பிரச்சனை. பட் முதலாவது என்ன? உங்க உள்ளத்துல என்ன வரணும்? நான் நன்மை செய்யணும், நல்லதை செய்யணும், இல்லாதவர்களுக்கு செய்யணும். ஹல்லேலூயா. இருக்கிறவர்களுக்கே நீங்க செய்து கொண்டு, இருக்கிறவர்களுக்கே நீங்க சாப்பாடு கொடுத்து, என் அக்காவை கூப்பிட்டு, என் மச்சானை கூப்பிட்டு, என் மாமாவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கறதுனாலே தேவன் மகிமைப்படுறதில்லை.
ஹல்லேலூயா. இல்லாதவர்களுக்கு நீங்க உதவி செய்யும் பொழுது பரமபிதா அவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க உதவி செய்கிறவர்களாய், இது அடுத்த தலைப்பு, உதவி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா நான் உதவி செய்கிறவனாய் இருக்கிறேன், உதவி செய்கிறேன், உதவி செய்கிறவனாய் இருக்கிறேன். நீங்களும் அப்படி இருக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உதவி செய்கிறேன்னு சொன்னா சும்மா விஷயம் இல்லைங்க. உதவி செய்யறேன்னு சொன்னா அநேக உபத்திரவம் வரும், உதவியாலேயே உபத்திரவம் வரும். சில பேர் உதவி செய்வாங்க, ஏன்டா இந்த மனுஷன் உதவியை பெற்றேன்னு இருக்கும், ஏன்டா இந்த ஜனத்திட்ட நான் பெற்றேன்னு இருக்கும், பாடா படுத்தி இருந்தாங்க. இதையும் பார்க்க நாம துண்டை போட்டுட்டு இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி நமக்கு தோன்றும். இப்படி ஒரு உதவியை பெற்றதை பார்க்க ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் எல்லாருக்கும் தெளிவா நினைச்சு நான் செய்திருக்கேன், நான் கொடுத்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன், நான் செய்திருக்கிறேன். ஆனா இது சில நேரத்துல உபத்திரவம் வரும். ஹல்லேலூயா. எப்படி உபத்திரவம் வரும்? உதவி செய்யறது நல்லது, ஆனா உதவியை பெறவர்களாய் நாங்க இருக்கிற நேரத்துல நமக்குள்ள எங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். ஒரு உதவியை பெறுறோம், ஒரு காரியத்தை பெறுறோம், நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இப்ப தமிழருக்கு ஒரு பழக்க வழக்கம் என்னன்னு சொல்றது, ஒரு பழக்கம் ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? கோல் பண்ணினாலே ஆன்சர் இல்லை. இது புது பழக்கம். என்ன? நோ ஆன்சர், டெலிபோன் இது புது பழக்கம். பட் நான் அதுக்குள்ள நான் டீப்பா போகல. பட் நம்முடைய உள்ளான இந்திரியங்கள் மாறணுங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் நீங்க உதவி பெறுறவர்களால் மாத்திரமல்ல, ஆண்டவர் உங்களை சபையில வைத்திருக்கிறது நீங்க பெறுவதற்கு மாத்திரமல்ல, உதவி செய்கிறதற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாடல் பாடினீங்களே, எப்படி என்று சொன்னா, உங்களை அபிஷேகித்து அவர் எப்படியா உங்களை பழகி பாய், எப்படி அது ஏந்தி நிக்கிறது மாத்திரமல்ல, ஏந்திரது தப்பில்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஏந்திரது தப்பில்லை. இல்லைன்னு தானே கேட்கிறோம். இருந்தா எனக்கு கேட்க போறாங்க. இல்ல, உதவி முடிஞ்சது. ஆனா ஏந்தி நின்ற கைகளை அந்த பாட்டுக்கார பாடுறா, கொடுக்கும் கரங்களா. இது விசுவாசத்துல பாருங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஏந்திரது மாத்திரம். ஒரு காலம் ஏந்த இருக்குது, ஆனா ஒரு காலம் நீங்க கொடுக்கிற காலமாய் மாறணும். இதை நான் வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்து கொடுக்கிறவராய் இருக்கிறார், இயேசு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை குறித்து எப்படி சொல்றது தெரியுமா? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிங்க. அந்த வார்த்தை எங்க இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கிறது? எடுத்தீங்களா? அப்போஸ்தலர் 10:38. சீக்கிரமா யோசிங்க. அப்போஸ்தலர் 10:38 இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு என்று ஆரம்பிக்கும். பாருங்க, எத்தனையாவது வசனம்? 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்று சொன்னால், தேவன் அவர்களுடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில இருந்த ஜனங்களை மீட்கிறவராயும் அப்படியா சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாள் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இன்றைக்கு சபையாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அபிஷேகம் நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியின் வல்லமை நிறைந்தவராய், உதவி செய்கிறவர்களாய், நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்ட
கட்டப்பட்டிருந்தவர்களை விடுதலை ஆக்குறவர்களாக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க போகிற பொழுது கூட உங்களை பார்த்து பிசாசு ஓடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்கள் கை நீட்டினால் நீங்க கொடுக்கிறவர்களாய் மாறும். அது கிறிஸ்துவுடைய அன்பும் பிதாவுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அதுக்காக கடன் வேண்டி கொடுக்க வேண்டும் இல்ல, அது பிரச்சனையை கொண்டு வரும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்க செய்கிறது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடியினாலே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கிற நானும் நீங்களும் அவரை போல நாம் மாறணும். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்க்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். நீங்களும் அவரை போல மற்றவர்களை விசாரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கிறேன். லூக்கா திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 35வது வசனம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம் என்ன சொல்கிறது பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். நன்மை செய்யுங்கள், கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப நாம் உதவி பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, உதவி செய்கிறவர்களாய் இருக்கிற பொழுது இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆளுக செய்கிறது, இந்த வார்த்தை உங்களை நடத்துகிறது. அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்றது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கிற பிரச்சனை இல்ல, ஆனா பரலோக பேங்க்ல நீங்க பணத்தை போட்டு வைக்க முடியாது. நீங்க செய்யற நல்ல கிரியைகளை, நன்மைகளை, இல்லாதவர்களுக்கு செய்யற நன்மைகள், அது அங்கே உங்களுக்காக அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும். நான் எவ்வளவு கத்தி பிரசங்கம் பண்ணி, எவ்வளவு நான் பரிசுத்தத்தில் இருந்தாலும், நான் ஒரு நன்மை செய்யாம மரிப்பேனே ஆனால் எனக்கு அங்கே ஒன்றும் இராது. ஹல்லேலூயா. ஆனபடினால நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முதலாகவே நான் இயேசுவை போல, அதாவது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை பிடித்துக் கொண்டதினாலே நான் நன்மை செய்கிறவனாய் தான் இருக்கிறது நான் அதிகமாக விரும்புறது. நான் என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, அந்த இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க, அந்த இயேசுவை பிடிச்சு கொள்ளுங்க. மனுஷர்களை பாராதீங்க, மனுஷர்களை பாராதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்ய நீங்க தீர்மானிங்க. அதுக்காக பிரச்சனையை சேர்த்துக் கொள்ளாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவன்கிட்ட கனவு வேண்டி, இவன்கிட்ட கனவு வேண்டி கொடுத்துட்டு நீங்க தலையை பிச்சு கொண்டு இங்க வந்து நிக்காதீங்க. ஹல்லேலூயா. அது விருப்பம், அதை தேவன் விரும்புவதில்லை. வேதம் என்ன சொல்றது? வசனம் என்ன சொல்றது? நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அவன் 100 ரூபாய் கேட்டா உங்கள்ட்ட 20 இருக்கா, கொடுத்து சொல்லுங்க, இவ்வளவுதான் இருக்கு, பிரச்சனை ஓவர். ஐயோ, என் நண்பன் 100 ரூபாய் கேட்டுட்டானே, அவரு 100 ரூபாய் தாப்பா, 100 ரூபாய் தாப்பான்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் தர லேட்டான பிரச்சனை மண்டைக்குள்ள போயிடும். ஆனபடினாலே நீங்க ப்ராப்ளம், பிரச்சனைகளை நீங்க ஏற்றுக்கொள்ளாம, பிரச்சனைக்குள்ள நீங்க போகாம கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனாலே சிட்சிக்கப்படுவீங்க. ஆனாலும் அந்த சிட்சை நன்மைக்கு ஏதுவாய் மாறும். ஏனென்று சொன்னால் அவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகளை அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் நினைவுகளை அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். நம்ம ஒரு விஷயம் எழுந்து நின்று நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, நீர் எங்கள் நினைவுகளை அறிகிற தேவனாயிருக்கிறேன், நீர் எங்கள் நினைவுகளை அறிகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுவோமா? ஆண்டவருடைய எங்களை உள்ளத்தை ஒப்பு கொடுங்க, உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. தொம்மிமா வாங்க, உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. கொஞ்ச நேரம் கேட்ட செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது விளையாட்டான காரியம் அல்ல. ஹல்லேலூயா. சில யோக்கான காரியங்கள் சொன்னாலும் எல்லாம் எங்களோடு பேசும்,
எல்லா வார்த்தைகளும் எங்களோடு பேசும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மற்ற மனுஷனை ஆராய நாம் போகக்கூடாது. மற்ற மனிதர்களை ஆராய போனா நீங்க தோத்துடுவீங்க. சாலமோன் ஒரு காலத்துல ஆராய வலிக்கிட்டு அவன் தோற்றுதான் போனா. அவனுக்கு அநேக ஞானங்கள் இருந்தது. வேதம் சொல்லுறது, சாலமோனை பார்க்க ஞானம் வேற ஒருதற்குமே இல்லை. அந்த ஞானத்தை வைத்து அவன் ஆராய பார்த்தான். அவன் ஆராய்ச்சி பக்கத்துல இருக்கிறவ கூட அறிந்து கொள்ள முடியல. ஹல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நீங்க மற்றவர்களுடைய இருதயத்தை பார்க்காதீங்க, மற்றவருடைய எண்ணத்துக்குள்ள நீங்க போகாதீங்க. உங்க இருதயத்தை தேவன் பார்க்கிறார். உங்கள் நினைவுகள் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? என் நினைவு அவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? என்னை இயேசு பார்க்கிறார் என்ற ஒரு நினைவோடு இந்த மத்தியான வேளையில கூடியிருக்கிற தேவ ஜனமே, நீங்க வீட்டை போனாலும் நீங்க யோசிக்கணும், நான் செய்கிற இந்த காரியம் இயேசுவுக்கு பிரியமாயிருக்கா? நான் பேசுகிற இந்த வார்த்தை இயேசுவுக்கு பிரியமாயிருக்கா? ஏனென்று சொன்னால் அவர் அறிந்திருக்கிறார், அவர் அறிகிற தேவனாயிருக்கிறார். அவர் நினைவுகளை மாத்திரமல்ல, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் நின்று சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் நின்று சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து நல்ல ஃப்ரீயா கொஞ்ச நேரம் பாருங்க. அப்பா, நீ பேசினதுக்காக நன்றி சொல்லுங்க. அநேக காரியங்கள், அநேக ஸ்ட்ரகிள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம், அநேக ஸ்ட்ரகிள், அநேக நெருக்கத்துல, அநேக இடுக்கத்துல அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம ஒரு சிந்தையோடு, ஒரு நோக்கத்தோடு ஆண்டவருடைய கேட்க வந்திருக்கிறீங்க. என்ன செய்வதென்று அறியாம இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுற காரியம், அவர் உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுற இன்னொரு காரியம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆனபடினாலே உங்க சிந்தை, உங்க திட்டத்தை, நீங்க ஒரு திட்டம் வச்சிருக்கலாம், அந்த திட்டத்தை கர்த்தர் என்ன விரும்புறாருன்னு சொன்னா அவருடைய கருத்துல கரைச்சல்ல, அவருடைய கருத்துல கொடுங்க. ஓ சகோதரனை, சகோதரி, கொடுங்க உங்க திட்டத்தை ஆண்டவர்கிட்ட கொடுங்க. நீங்க என்னென்ன திட்டம் போட்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் கொடுங்க. என்னென்ன காரியத்தை வாஞ்சிக்கிறீங்களோ அதை கொடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் இதுவரையும் வாய்க்காம போனதோ அதெல்லாத்தையும் கொடுங்க. இயேசு வாய்க்க பண்ணுவார், இயேசு வாய்க்க பண்ணுவார். உன் விசுவாசத்தினாலே அதை வாய்க்க பண்ணுவார், உன் விசுவாசத்தினாலே அதை செய்ய பண்ணுவார். உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது இயேசுவுடைய கிருபை, இயேசுவுடைய காரியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் குறைந்திருக்கிறது, நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எங்க விசுவாசம் குறைந்திருக்கிறது. உங்க விசுவாசத்தை இந்த வேளையிலே கொஞ்சம் தூண்டி விடுங்க, உங்க விசுவாசத்தை தூண்டி விடுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை தட்டி எழுப்பு. ஓ தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னது போல, ஓ மூப்பர்கள் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை சிந்தித்துப்பா. ஊழியர்கள் உன் தலையின் மேல கைவத்தை ஜெபிக்கும் பொழுது உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூற சொல்லி ஆண்டவர் சொல்லுற ஒரு காரியம், ஆண்டவர் நினைவு கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு காரியம். ஊழிய வாஞ்சை இருக்கு ஆண்டவரே, என்னை பாதிக்கிறாங்க இல்ல, ஊழிய வாஞ்சை இருக்கு, என்ன செய்ய முடியாம இருக்குது, அல்லாட்டி ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு காரியம் இருக்குது, ஆனால் என்னால முடியல ஆண்டவரே. ஒரே இடத்துல நிற்கிறேனே ஆண்டவரே, அந்த கட்டி வைக்கப்பட்ட குதிரையை போல, அதை சுத்தி சுத்தி அந்த சுத்திர மாட்டை போல சுத்தி சுத்தி கழிச்சு போனேனே என்று சொல்ற சகோதரிய, சகோதரிய, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அந்த முகத்தை வெட்டணுமானால், அவர் அந்த கைத்தை வெட்டணுமானால் நீ அவரிடத்தை கொடு, அவரிடத்தை கொடு உள்ளத்தை. அவர் மாற்றுவார், அவர் மாற்ற போறார். இந்த மத்தியான வேளையில் அவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தா, நீ விசுவாசி, நீ விசுவாசித்தா மகிமையை காண்பாய். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, இல்லை, நினைக்கும் போது உயிரும் இல்லை.
சொல்ல வார்த்தை இல்ல நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உன்னை போல தெய்வம் இல்ல, உன்னை தவிர விருப்பம் இல்ல, உன்னை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லை நானும் இல்ல. உன்னை போல தெய்வம் இல்ல, உன்னை தவிர விருப்பம் இல்ல, உன்னை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லை நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, எனக்கு போதும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்தாலும் நான் நடக்கும் வழியில் என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, இல்லை நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, இல்லை நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. அந்த வார்த்தை அடுத்த வசனம் சொல்றது, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தேன். ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்து பாருங்க, என்னுடைய கடந்த காலங்கள்ல ஒருவேளை நாங்கள் இலங்கையில் இருக்கீங்கள, ஒருவேளை எங்களுடைய பின்னத்திய காலங்கள்ல முன்னான காலங்கள்ல நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம். ஓ, குப்பையில் இருந்த எங்களை உயர்த்தி வைத்த தேவனை நினைத்து இந்த வேளையில அவருக்கு நன்றி செலுத்தி, இந்த வேளையில அவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க பாட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கண்கள் அவரை காணணும். என்று சொன்னா அவர் உங்களை பார்க்கிறார். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. நினைக்கு போது எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்லப்பா. நினைக்கு போது எனக்கு இல்ல. குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, இருந்த என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, ஒரு அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, ஒரு அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டால் கதியும் இல்ல, நீங்க இல்லைன்னு நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை.